ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் நண்பர்களே. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த சினிமாவோட கம்பேர் பண்ணி நான் பேச போகிறேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்துடுற விஷயத்துக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய மிஸ்டேக்காக அவங்க எதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆகட்டும், அவங்களோட கணவர் ஆகட்டும், அவங்களோட பாய் பெஸ்டி ஆகட்டும், தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பையனை ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வரணும், அவனை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல அவன் நல்ல பையனா கெட்டவனா இல்லை ஒரு நல்ல குணங்கள் படைத்தவனா அப்படின்றதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவங்ககிட்ட காஸ்ட்லி பைக் இருக்குதா, காஸ்ட்லி கார் இருக்குதா, நல்லா செட்டில் ஆகிட்டானா, ஐடிஎம்எல்ல வேலை பார்க்குறானா, நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறானா அப்படின்றத மட்டும்தான், அந்த ஸ்டேட்டஸு மற்றும் அவனோட அழகு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அவன் பின்னாடி இருக்கிற அவனோட அந்த குணாதிசயங்களை பெருசாக யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கண்டுக்காம திருமணம் பண்ணனால என்னென்ன மாதிரியான விளைவுகளை இந்த காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத பொதுவாக இருக்கிற பெண்கள் யாருமே வெளிப்படையே சொல்றது கிடையாது. ஆனால் சினிமாவில் இருக்கிற நடிகைகள் ஓப்பனாகவே வெளில போட்டு உடைக்கிறது உண்டு. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அப்பா, இனிமேல் தேர்ந்தெடுக்கிற கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், நம்ம காசு, அந்தஸ்து, அழகு அப்படின்றதையும் தாண்டி நல்ல குணம் இருக்கா, நல்ல கேரக்டர் இருக்கா அப்படின்றத பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. அதனால இந்த வீடியோவில் இந்த மாதிரி நல்லா அழகா இருக்கிறான், ஸ்டேட்டஸோட இருக்கிறான் அப்படின்னு கல்யாணம் பண்ண அந்த சீரியல் நடிகைகள் படும் அவதி பாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன். இந்த வீடியோ கடைசியாக பார்த்து முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு பெண்களாக இருந்து பார்த்தாலும் சரி, நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் உஷாராகட்டும். இனி வரும் ஜென்ரேஷனு ப்ராப்பராக எந்த ஒரு ஏமாற்றமும் அடையாமல் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் போகலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற அந்த முதல் சீரியல் நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை திவ்யா அவர்கள். இவங்களை சன் டிவியில் ஒரு சில சீரியலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் எந்த சீரியல்லையும் பார்த்தது கிடையாது. ஏன்னா சீரியல் பார்க்குற பழக்கம் எனக்கு பெருசாக கிடையாது. அதனால இவங்க எந்த சீரியல்லாம் நடிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் விஷயம்னு வரும்போது கொஞ்சம் அலசி ஆராயும் போது இவங்க சீரியல் நடிகை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்க ஆரம்பத்தில் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும் போது அர்ணவ் அப்படின்ற ஒரு நடிகர் இவங்க கூட கோ ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு காதலாக மாறிடுது. அப்போ காதலிச்சிட்டு இருக்கும் போது திவ்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, நான் புதுமான பெண் கிடையாது. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வயசுல குழந்தையும் இருக்குது. என்னை லவ் பண்றேன்றீங்க. இந்த லவ் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால இதெல்லாம் கரெக்டா இருக்குமா, ஒத்து வருமா அப்படின்றத ஒரு 10 தடவை யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஆர்ணவ் அவர்கள் உடும்பு புடியா புஷ்டிக்கிறாரு. கல்யாணம் பண்ணா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரம்பத்தில் இவங்க கல்யாணம் பண்ணும் போது இவங்க ஒரு சில பிளான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம கொஞ்ச நாள் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம், இதுக்கப்புறமா நம்ம ரெண்டு வீட்டாரும் சம்மதத்தோடு ஒரு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷனு, நான் சினிமாவுக்கு தான் ஆறணும்னு பேர் வச்சிருக்கேன், ஆனால் பேசிக்கலி நான் ஒரு முஸ்லீம் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவங்க ஓகே, காதலுக்கு மதம் ஜாதி எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி லவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் இவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆர்ணவ் அவர்களும் அந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படும் போது தான் இந்த கொரோனா பேண்டமிக் லாக்டவுன்லாம் போட்டு வச்சாங்க. ஸோ ஆர்ணவ் அவர்களுக்கு நடிக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்காதனால இவங்க நடித்த சீரியல்ல இருந்து சம்பாரிச்ச பணம், இவங்க கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு வீடு வாங்குறதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் ஆர்ணவ் அவர்களை ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. ஸோ நம்பி இது கொஞ்ச காலகட்டத்தில் நல்லா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சும் பண்ணிக்கலான்னு ஒரு பிளான்ல ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ரெண்டு வீட்டாரும் சம்மதத்தோட ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன நடுவில் இடிக்குதுன்னா இந்த மதம் அப்படின்றது தான். அதனால ஆர்ணவ் என்ன சொல்லியிருக்காரு, திவ்யா நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னா நீ என்னோட மதத்துக்கு மாறணும், இஸ்லாமிய மதத்துக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னனால காதலுக்காக இஸ்லாமிய மதத்துக்கும் கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க நடிகை திவ்யா அவர்கள். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சுமூகமான ஒரு உறவு திருமணத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ணிட்டு திவ்யா அவர்கள் வீட்டில் இருக்கும்போது ஆர்ணவ் அவர்கள் வேற ஒரு சீரியல்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கும்போது அவரு கூட நடித்த அந்த சக நடிகையோட இவருக்கு ஒரு அஃபேர் ஏற்பட்டிருக்கு. இந்த அஃபேர் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இருக்கும் போதே, அதாவது திவ்யா அவர்கள் வீட்டில் இருக்கும் போதே அந்த நடிகையோட ஒரு வீடியோ கால் பண்றது, அப்பப்போ குசு குசுன்னு பேசிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த லவ்வர்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, பெட்ஷீட்டை மேலே போத்திக்கிட்டு வீடியோ கால் பேசுறது, இந்த வேலையெல்லாம் பொண்டாட்டியை வச்சுக்கினே ஒரு பார்த்துருக்கிறாரு. இது கடைசியில் தெரிய வர ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திவ்யாவுக்கும் ஆர்ணவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் திவ்யாவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நீ வெளில சுற்றினுக்கிற, இரு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன அந்த வீடியோவை நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறேன்னு பண்ண ஒன்று தான் பிரச்சனை பெருச லெவலில், அதாவது பெரிய லெவலில் பூதாகரமாக வெடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆர்ணவோட குடும்பத்தில் இருந்தும் திவ்யா அவர்களுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்துருக்குது. ஆனால் திவ்யாவோட குடும்பத்திலேருந்து பெரிய சப்போர்ட்டும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்கள் பேச்சை மீறி ஒரு முஸ்லீம் பையனை நீ கல்யாணம் பண்ணிட்ட, அதனால தயவு செய்து எங்கிட்ட வந்துடாதுன்னு திவ்யாவோட அம்மா அப்பாவும்
கையை விரிச்சிட்டாங்களாம். இதனால ஆர்னோ கிட்டையும் போக முடியாம, வீட்டுல நம்ம அப்பா அம்மா கிட்டையும் போக முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு 2 குழந்தையோட கஷ்டப்பட்ட திவ்யா அவர்கள் 2 குழந்தைய எப்படின்னு கேட்டா, ஆர்னோவை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. மறுபடியும் ஏற்கனவே ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க பிரெக்னென்டா வர இருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு தனியா சிங்கிள் உமனா திவ்யா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சூஸ் பண்ற பார்ட்னர் ரொம்ப ப்ராப்பரான பார்ட்னரா இல்லைன்னா நமக்கு தான் எல்லா தரித்திரமும் வந்து சேரும் அப்படின்றது நம்ம திவ்யா அவர்களோட வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு சீரியல் நடிகை, இவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயஸ்ரீ ராவ் அப்படின்றாங்க. இவங்களை வந்து நிறைய சீரியல்ல பார்த்திருப்போம். சின்ன வயசுல இருந்தே ஒரு கிளாசிக்கல் டான்சரு. ஆனா இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் முதல் கணவரை விவாகரத்து பண்ணனால இவங்க இரண்டாவதா இன்னொரு சீரியல் நடிகரான ஈஸ்வர் அவர்களை திருமணம் பண்ணாங்க. அப்பதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போது ஈஸ்வர் அவர்களுக்கு வேற ஒரு நடிகையோட தொடர்பு வந்திருக்குது. அந்த நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லிப்ரா ப்ரொடக்ஷனின் ஓனரான, யாருங்க அவரு, ஃபேட்மேன் தான் தெரியும், அவரோட பேர்லாம் மறந்து போச்சு. அவரோட தற்போதைய மனைவியா இருக்காங்க பாத்தீங்களா, விஜே மகாலட்சுமி, அவங்கள தான் வந்து இவர் ஆரம்பத்துல உஷார் பண்ணி ஓட்டின்னு இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து ஜெயஸ்ரீ ராவ் அவர்களுக்கு ஆரம்பத்துல தெரியாம போச்சு. ஆனா ஒரு சில பேர் சொல்லும் போது என்னன்னு அவங்க நம்பியிருக்காங்கன்னா, சரி ஒரே சீரியல்ல நடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம், அதை ஏன் நம்ம தப்பா நினைக்கணும்னு ஆரம்பத்துல அசால்ட்டா விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக பல பேர் சொன்ன உடனேதான், அட பாவிங்களா, இவங்க 2 பேருக்குள்ள லிங்க் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியா போய் நம்ம ஜெயஸ்ரீ என்ன பண்ணிருக்காங்க, மகாலட்சுமி கிட்டே உட்காந்து பஞ்சாயத்து பேசிக்கிறாங்க. என் புருஷனை ஒழுங்கா விட்டுரு, நீ அவன் பின்னாடி சுத்தாத, ஏன்னா அவனை நம்பி எங்க ஃபேமிலி இருக்குது. அது மட்டும் இல்லாம இவன் பேச்சை நம்பி கடனோட நான் வாங்கி ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த வீடை கூட அவன் என் பேர்ல வாங்கல, அவன் பேர்ல வாங்கியிருக்கிறான். அவன் பேர்ல வாங்கின வீட்டுக்கு நான் தான் கடனை கட்டுனுக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டு போயிருக்கிறான். இப்ப அடுத்தது உங்ககிட்ட வந்துக்கிறான், நீயும் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கிறான், நீ இவன் கூட சுத்தின்னு இருக்காதுன்னு சொன்னதுக்கு மகாலட்சுமி இந்த காலை ரெக்கார்ட் பண்ணி ஈஸ்வரிகிட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். வந்து பொண்டாட்டியை போட்டு உதவுன்னு உதைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களோட முதல் கணவருக்கு பிறந்த அந்த மகளுக்கிட்ட வந்து அபியூசிவா நடந்திருக்கிறாரு. அப்பதான் பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி வெடிச்ச உடனே தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்காங்க ஜெயஸ்ரீ ராவ். இனிமேல் இவங்க கூட வாழ்ந்த வேலைக்காவது என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஈஸ்வர் அவர்கள் விவாகரத்து கேட்டிருக்காரு. விவாகரத்து கேட்டது மட்டும் இல்லாம அந்த பக்கம் மகாலட்சுமி அவர்கள் அவங்களோட முதல் கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை அப்படியே போய் இவங்க 2 பேருக்கும் விவாகரத்துக்கு ஆச்சோ இல்லையோ, இவங்க 2 பேரும் ஒன்னாவே சேரல. மகாலட்சுமி அவர்களும் லிப்ரா ப்ரொடக்ஷன் ஓனர் அவரை போய் திருமணம் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஜெயஸ்ரீ ராவ் தனியா தான் வாழ்ந்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா விஜே சித்ரா, இவர்களோட கதையை பத்தி சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணி. அப்படின்றது ஒரு சோகமான நிகழ்வாக இருந்தாலும் இதுக்கு பின்னணியில என்ன நடந்தது, உண்மையாவே அவங்க காதலித்து திருமணம் பண்றதுக்கு ரெடியா இருந்த கணவரா, முன்னாள் கணவர் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஆன கணவனான ஏமந்த் அவர்கள் தான் காரணமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இன்னி வரைக்கும் பெருசா போயிட்டு இருக்கு. அந்த கன்ஃபியூஷனை இன்னியோட முடிச்சு விட்டுறேன் நான். அதாவது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சித்ரா அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல கோட்டூர்புரத்துல பிறந்தவங்க தான். அவங்க அப்பா வந்து இத்தனைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் தான். சின்ன வயசுல காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். அதனால அப்பவே ஸ்கூல்ல இருக்கிற நடன நிகழ்ச்சி, நாடக நிகழ்ச்சி எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சில சேனல்ஸ்ல வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புல வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆங்கரிங் பண்ணி படிப்படியா முன்னேறி டிவி சீரியல் வரைக்கும் வந்திருக்காங்க. நல்ல பணம் சம்பாரிச்சிருக்காங்க. என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன விரக்தி இருந்திருக்குது. பணம் இருக்கிறனால தானே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம கூட பழகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பணம் இல்லாதப்ப எவனுமே நம்மளை கண்டுக்கலையே, ஆனா இன்னைக்கு எல்லாருமே நம்ம கிட்ட நெருங்கி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிப்ரெஷன்ல அவங்க எப்பவுமே இருக்கிறது உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த டிப்ரெஷன் எப்போ அவங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏமந்த் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து காதல் வலையில் விழுந்தப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இவர் கூட இருக்கும்போது இவரையே வந்து எப்படி இவங்க கை பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரியாலிட்டி ஷோஸ்ல நிறைய பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிவி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டுடியோ பக்கத்தில் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு இன்வைட் கொடுத்து, வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டையும் சாப்பாடையும் போட்டு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஃபரை வாங்கிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து அந்த ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஒரு ஆடியன்ஸா. ஸோ அந்த மாதிரி அந்த ஷோவை வேடிக்கை பார்க்க வந்த ஆடியன்ஸ் தான் சித்ரா அவர்கள் கைப்பிடித்த கரம் பிடித்த ஏமந்த் அப்படின்றவர். ஸோ அப்படிதான் ஒரு முதல் தடவை உள்ள வந்திருக்கிறாரு. வந்தப்போ இவங்களை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆனவர், இவங்களை இப்படியே நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு வார்த்தையெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, பிஸ்னஸில் நல்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், அதனால நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா அப்படின்னோடனே இவங்களுக்கும் அந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு. ஓகே, நம்மளும் நடிகை, வழக்கமாக ஒரு நடிகை என்ன பண்ணுவாங்க, ஐடி இன்ஜினியர், அமெரிக்க மாப்பிள்ள, ஒரு பிஸ்னஸ் மேன், இப்படி தானே செட்டில் ஆவாங்க.
இவரும் பிசினஸ் மேன் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவரு கூட டிராவல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போக தான் தெரியுது இவர் வீட்டிலே உட்காந்து தண்டை சோறு தின்னுக்கிறாரு. வீட்டில் சோறு போடுறத விட்டனால இப்போ நம்மள பிடிச்சிட்டுக்கிறாரு, நம்மளும் நல்லா சம்பாரிச்சுனுக்கிறோம், ஸோ நம்ம காசுலேயே உட்காந்து தண்டை சோறு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஈகோ கிளாஷாக மாறினதுக்கு அப்புறம் ஹேமந்த் என்ன பண்ணியிருக்காரு, நீ ஷூட்டிங் போனீங்கன்னா உன்னை பிக்கப் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் நான் தான், எவ்வளோ பெரிய வேலையை நான் பார்த்துன்னு இருக்கிறேன், நீ போய் சும்மா நடிச்சு சம்பாரிச்சுனுக்கிற, ஆனால் பிக்கப் ட்ராப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரோட ஆம்பளைக்கத்தெல்லாம் காமிச்சிருக்கிறாரு அந்த காலகட்டத்தில். இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு, அதாவது விஜய் சித்ரா அவர்களுக்கு டிப்ரெஷன் இருந்ததே காரணம் எல்லாருமே பணத்துக்காக நம்ம கிட்ட வராங்கன்னு. அதுல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் ஆரம்பத்தில் ஹேமந்தனால கிடைச்சாலுமே இந்த இருக்கிற ப்ரெஷர்லாம் தாண்டி பெரிய ப்ரெஷராக ஹேமந்த் அவர்கள் உங்களுக்கு மாறிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி மாறும் போது விஜய் சித்ரா அப்பப்போ வீட்டுக்கு போகிறது கிடையாதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த சிட்டியில் தான் ஷூட்டிங் நடக்கும். அதனால போயிட்டு வர முடியாத காரணத்தினால அங்கே இருக்கிற லோக்கல்லேயே அவங்க ரூம் போட்டு தங்குறது உண்டா. அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கும் போது தான் காலையில் என்ன இருக்கு, விடிய காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துருக்காங்க. அப்போ ஹேமந்த் வந்து அந்த ரூமில் தங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்ததுக்கு அப்புறம் ஹேமந்த் வெளில வந்து கார்ல ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து எப்பவுமே எந்த சண்டை நடந்தாலும் சித்ரா அவர்கள் வந்து ஹேமந்தை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறது வழக்கம். ஆனா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகியும் சித்ரா அவர்கள் வந்து இவரை கூப்பிடல அப்படின்னு இவருக்கு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல இருந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஹோட்டல் ரூம் உடச்சி பார்த்தா இவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் விஜய் சித்ரா அவர்களோட பேரண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் இவரோட தூண்டுதல்னால தான் அவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் டைவர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கேஸ் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இதுதான் ஒரு சம்பவம். ஸோ இதில் கூட விஜய் சித்ரா அவர்கள் என்னதான் ஒரு மன உளைச்சலில் இருந்தாலும் கரெக்டான பர்சனை தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கையில் அப்படின்றதுல தவற விட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்கப்பா. மூன்றாவதா நடிகை ஷில்பா செட்டி அவர்கள். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படாத ஆளை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வெயிட்டான ஆள் தான், கேரக்டர் வைஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரின் பெயர் தான் ராஜ் குந்த்ரா அவர்கள். ஷில்பா செட்டி அவர்கள் எவ்வளோ பெரிய பாலிவுட் ஆக்டர்ஸ் அப்படின்றது தெரியும். ஆனால் சமீபத்தில் ஒரு சர்ச்சையில் மாட்டினாங்க. என்னன்னா, ராஜ் குந்த்ரா அவர்கள் கொரோனா டைம்ல கையில சல்லி பைசா இல்லாதனால பிட்டு படம் எடுத்து மாட்டிக்கொண்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது இல்லையா. ஆனா அந்த சர்ச்சையில நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, உண்மையாவே ஒரு பிட்டு படம் எடுத்தாரா இல்லையா அப்படின்றத இன்னி வரைக்கும் யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா பல நடிகர்களை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல இருக்கிற நடிகர்களை வச்சு ஒரு சில ஆபாச படங்கள் அவர் எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடியல அதை. அதனால அவர் எடுத்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதாரப்பூர்வமா நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கேரக்டர் வைஸ் இவர் ஒரு ஒஸ்டான கேரக்டர்னு எப்படி சொல்லலாம்னா, இவரோட பூர்வீகத்தை நம்ம எடுத்துக்கலாம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் லண்டன்ல பிறந்து வளர்ந்துருக்கிறாருங்க. படிப்பு சரியா வரல, ஆனா எனக்கு பிசினஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் போய் பிசினஸ் பண்ண போறேன்னு லண்டன்ல இருந்து கிளம்பிங்க வந்துருக்காரு. வந்தவர் அப்ப என்ன ஐடியா பண்ணிருக்காருன்னா, இந்தியாவில் புது விதமா ஒரு பிசினஸ் பண்ணணும், அதனால நம்ம வந்து காஷ்மீர் சைடு, அதுக்கப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட் சைடு போய் குளிர் பிரதேசம் இருக்கிற இடத்துல ஸ்வெட்டர் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்காக அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் ஒரு ஆட்டோட அந்த முடியில தான் வந்து ஒரு சூப்பரான ஸ்வெட்டர் வந்து ரெடி பண்ணுவாங்களாம். அந்த ஆட்டெல்லாம் பிடிச்சி அந்த முடி மயிரெல்லாம் பிடுங்கி ஸ்வெட்டரை தச்சு அந்த லெவல்ல, அதாவது அந்த இடத்துல ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறிட்டு இருக்கிறாரு ராஜ் குந்த்ரா அவர்கள். இதுக்கப்புறம் இதுல வந்த லாபத்தை வச்சு நிறைய மைன்ஸை வாங்குறது, அதுக்கப்புறம் ஒரு சில ஐபிஎல் டீமை வாங்குறது, இதையும் தாண்டி வேற ஒரு பிசினஸ் பண்ணாரு. கார்மெண்ட் பிசினஸ் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிசினஸ் பண்றது, ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்னு வேற லெவல்ல இறங்கி இருக்கிறாருங்க. இறங்கி நல்ல காசு சரியான கோடி கணக்கில் துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டோம். அதனால நம்மளுக்கு ஒரு மனைவி கவிதான ஒருத்தர் இருக்கா. ஸோ ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நடிகையே கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நம்மளுக்கு பாப்புலாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷில்பா செட்டி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அது ஃபேஷன் ஷோன்னு சொல்ல முடியாது, பிக் பிரதர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ அதன் மூலயமா ஷில்பா செட்டியோட அறிமுகம் கிடைச்ச உடனே அவங்க வந்து ஒரு சேரிட்டி ரன் பண்றீங்கல்ல, அந்த சேரிட்டியில நானும் இணைய ஆசைப்படுகிறேன், அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு நல்ல விஷயம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ராஜ்குந்த்ராவுக்கு தேவையான விஷயங்களை ஷில்பா செட்டி மூலயமா அவர் நிறைவேற்றினாரு. அதுக்கப்புறம் அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற அப்புறம் தான் இவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து ஜாயின் பண்ண வச்சு இந்த மாதிரி பிட்டு படம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாமாவில் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணனால இவரோட இமேஜ் டேமேஜ் ஆச்சோ இல்லையோ, ஷில்பா செட்டியோட இமேஜும் டேமேஜ் ஆகி ஒரு காலகட்டத்தில் அவங்க அழுவாத குறையா, ஐயோ என் இமேஜ் போச்சே, இவ்வளோ காலம் கட்டி வச்ச இமேஜ் எல்லாம் போச்சே அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் இவரும் பப்ளிக்ல மாஸ்க் போட்டு சுத்தி நின்றாரு. கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதுக்கப்புறம் இப்போ கைடிட்டு தைரியமா சுத்துறாரு. ஏன்னா கோர்ட்ல இருந்து இவருக்கு அகைன்ஸ்டா எதுவும் வரல போல இருக்குது, அதனால சுத்தி நிற்கிறாரு. இருந்தாலும் போனது போனமானம் தானே, வேற என்னத்த சொல்றது. இப்போ நான்காவது நம்ம யாரை பத்தி சொல்லலாம்னு பார்த்தா, நடிகர் விஜேவா, ஆங்கரா, யூடியூபரா, யாரோ ஒருத்தர் அபிஷேகராஜாவான்ப்பா. ஸோ அவரை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவர் என்ன பெரிய விஐபி பொறுப்பா. அவரோட மனைவி தீபா அவர்கள் இந்த ஆளை நம்பி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே போச்சேன்னு புலம்புறாங்க பார்த்தீங்களா.
அதை பற்றி பேசுவோம். ஸோ அபிஷேக் ராஜ் அவரோட மனைவி தீபா நடராஜன் அவர்கள் ஒரு வெல் எஜுகேட்டட் பொண்ணு, வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. இந்த பொண்ணு இவர்கிட்ட எப்படி மாட்டிச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. 2017 வருஷம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குது. ஆனதுக்கப்புறம் இவரோட பைத்தியக்கார வேலையை எப்படி பிக் பாஸ்ல வந்து இவர் காமிச்சாரோ அது மாதிரி ரியல் லைஃப்லேயே காமிக்கிறது, இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பைத்தியம் மாதிரி வெளில பேசுவார்ல, அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே போய் பேசிக்கிறாரு. இதனால இதுக்கு மேலே இந்த ஆள் கூட நம்ம வாழ முடியாது, கொடுமைப்படுத்துறான்டா சாமி அப்படின்னு கல்யாணமான 2 வருஷத்துல இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. விவாகரத்து ஆனவொடனே இவர் பிக் பாஸ்ல வந்து அழுவுறது, புலம்புறது, இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணி தன்னோட இமேஜை மறுபடியும் காப்பாத்திடலான்னு பிளான் பண்ணவருக்கு வச்சாங்க அதே தீபா நடராஜன் ஆப். என்னன்னா, அவன் பேசுறதெல்லாம் நம்பாதீங்க, கேமராவை ஆஃப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் திருமணமான புதுசில் எங்களுக்கு ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பாக வருது. இவனோட சேர்ந்து உட்கார வச்சு ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்றது எனக்கு ஒத்துக்கவே முடியாது. ஒன்று, இவனை என் வாழ்க்கையிலேருந்து மறக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல என் கேரக்டர் எப்படின்னா, ஸ்கூலில் என்னை வந்து ஒரு டீச்சர் வந்து அடிக்கிறதா இருந்தால் கூட அது ஒரு பெரிய அவமானமாகவும் அது ஒரு பெரிய பிளாக் மார்க்காகவும் நான் நினைப்பேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை பொலன்னு பொலந்து அபியூஸ் பண்ணிட்டான் ரொம்ப. அதனால தான் 2 வருஷத்துல நான் விவாகரத்து பண்ணிட்டேன். அதனால இவனை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கல்யாணம் வந்து எந்த அளவுக்கு கிராண்டாக நடந்தது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் பார்த்து வயிறு எரிஞ்சிருப்பாங்க, உண்மைதான். ஆனால் அப்பேற்பட்ட கல்யாணத்தை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு சரியான நபரை நம்ம கல்யாணம் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்துல இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். இவங்களோட சேர்த்து அடுத்ததாக ஒரு நடிகையை சொல்ல போகிறேன். இவங்களும் மகா தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்களோட நெருங்கிய உறவான ஆர்கே விலாசினி அப்படின்றாங்க. இவங்க வந்து நிறைய டிவி ஷோஸ்ல பார்த்துருப்போம், சீரியல்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. அதாவது சின்ன வயசுல இவங்க டஸ்கி கலர்ல இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் வந்து இவங்களை கலாச்சிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஊர்காரனோட வியாதி. கருப்பாகிறவன் பொய் சொல்லுவான், வெள்ளையாகிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி காமெடியிலே வைக்கிற அளவுக்கு கேவலமா போச்சு தமிழ் சினி. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவமானப்படுத்துதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 50-100 வருஷம் போனாலும் இந்தியாவில இருந்து திருந்தாது அப்படின்ற மாதிரி, அதாவது ரேசிசம்னுவாங்கல்ல, அது உலகத்தை விட்டே போகாத ஒரு வியாதி. அது அரசியல் காரணமாக பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம முட்டாள்தனமாக கலாச்சினே தான் இருப்போம். அதெல்லாம் வேற விஷயம், அது வேற ஒரு அரசியல் டாபிக். அதெல்லாம் வேற ஒரு அரசியல் டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். ஸோ விலாசினி கதைக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளை இவ்வளோ அபியூஸ் பண்ணுறானுங்கல்ல, நம்ம வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும், அதுதான் நம்மளோட வந்து வாழ்க்கையோட லட்சியமே. அது மாதிரி எம்ஆர்சி மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு பெரிய மேரேஜ் ஹால் இருக்கு. அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஸோ அங்கே தான் எனக்கும் நடக்கணும் அப்படின்றது என்னோட சின்ன வயசு கனவு. அதுக்கேற்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ரொம்ப கிராண்டா எல்லா செலிபிரிட்டிஸும் வரணுன்ற மாதிரி முடிவு பண்ணேன். அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை சின்ன வயசுல பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரெக்டான பர்சனை நம்ம தேர்ந்தெடுத்து பண்றோமான்றதை மட்டும் பிளானே பண்ணல. அதுல கோட்டை விட்டனால தான் அவ்வளோ பெரிய லெவலில் கல்யாணம் நடந்தோம். இன்னைக்கு தனிமையா இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சபரி ஞானப்பிரகாசம் அப்படின்றவரை இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சபரி ஞானப்பிரகாசம் இவங்களை பார்த்தவொன்னே பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ப்ரப்போஸ் பண்ணோன்னா அவர் ஒரு பெரிய கை, ஐட்டகார கை அப்படின்னு நினைச்சு 2 வீட்டு அப்பா அம்மா சைட்லயும் பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இவங்களோட சொந்தக்காரங்களாகட்டும், அவங்களோட சொந்தக்காரங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த சபரி ஞானப்பிரகாசம் இருக்கிறாரு பாருங்க, இவரோட மொத்த ஜாதகமும் தெரியுமா. ஆனா எவனுமே வாயத்தரகல. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ நல்ல எண்ணம். எங்கடா இது சொல்லி போய் இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா இவ வாழ்க்கை நல்லா ஆயிடுமே, கெட்டு போட்டேன் இவனை கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க பொழுது. எவனுமே வாயத்தரகல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றானுங்களா, ஐயோ இவன் மோசமான ஆள், உங்களுக்கு முன்னாடி தெரியும், சொன்னா நீ டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி பிளேட் அப்படியே கவுத்து போட்டுருக்கானுங்க. இதுதான் சொந்தக்காரனு கிட்ட சேர்க்காதீங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் வரைக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு சைட் பிஸ்னஸ்லாம் பண்றேன், பல கோடிகளில் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் விட்டுக்கிறா போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலப்போக்கில் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சரியான டுபாகூர்னு. அது மட்டும் இல்லாமல் பல பெண்களோட ஒரு தொடர்புல இருந்திருக்கிறாரு. நிறைய மோசடி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சு பல பெண்களோட தொடர்புல இருக்கிறதான் தெரிஞ்ச உடனே இனிமேல் இவங்க கூட குடும்பம் நடத்தணும்னா இவன் கண்டிப்பா உள்ள போறது உறுதி ஆயிடுச்சு, நம்மளும் தூக்கின்னு போய் உள்ள போட்டுருவாங்க, அதனால இதோட இவனோட சங்காதத்தை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே இவனை விட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி வெளில வந்துட்டாங்களாம். வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்றாங்க, இவ்வளவு பெரிய லெவலில் நான் கல்யாணம் பண்ணேன், கிராண்டா பண்ணேன், ஆனால் மாப்பிள்ளையை சரியா தேர்ந்தெடுக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் செய்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது சினிமாவோட கலந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் பல பெண்கள் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஃபேமு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இவங்க போடுற சீனு, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏமாந்து போய் இவர் தான்ப்பா சிறான ஆளு அப்படின்ற மாதிரி போய் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான பணக்காரன் முகேஷ் அம்பானி மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பானே தவிர பிராண்டட் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுன்னு பந்தா காமிக்க மாட்டான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனுஷனா, நல்ல எண்ணம் கொண்டவனா, நல்ல ஒரு கருணை உள்ளம் கொண்டவனா, உங்களை நல்லா காப்பாற்றுவானா அப்படின்ற குவாலிட்டிஸ் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. பணம் பேர் புகழெல்லாம் நம்ம எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம், குணத்தை சம்பாதிக்க முடியாது. அதெல்லாம் பை பர்த்தில் இருந்தே வரணும், இல்லை நல்ல பழக்க வழக்கத்துக்குனால வரணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு
நம்ம சினிமா சீக்ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.